எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே அப்புறம் நம்ம வந்த வேலையை பார்க்கலாமா? வாங்க. ஆமா மீனுக்குட்டி, உனக்கு இந்த கோயிலை விட்டா வேற இடமே தெரியாதா? ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல, நம்மள மாதிரி லவ்வர்ஸ்லாம் ஒரு பார்க்கு, தியேட்டரு, பீச்சு இப்படிலாம் மீட் பண்ணாதானே ஒரு கலகலப்போ சிலுசிலுப்போ இருக்கும். ம், மீனுக்குட்டி, நீ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? சும்மா ரீல் விடாதீங்க. மீனுக்குட்டி, மீனுக்குட்டி, என்ன? ச்சே, மீனுக்குட்டி, சொல்லுங்க. உன் கூட 100 வருஷம் வாழணும். 100 வருஷம் போதுமா? பத்தாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உன்னை தான் லவ் பண்ணும், உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ச்சே. சரி, எனக்கு ஒரு ஆசை இருக்கு, செய்வீங்களா? என் மீனுக்குட்டிக்கு ஆசையா? என்ன 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 வேணும்னு சொல்லு. இந்த கடலை தாண்டணுமா? இது கடலா? ம்? ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. இல்ல இந்த வானத்தை வில்லா வளைக்கணுமா? இல்ல இந்த ஆகாயத்தை தொடணுமா? என்ன செய்யணும்னு சொல்லு. ஒரு செகண்ட்ல செஞ்சுட்டு உன் காலடியில வந்து நிக்கிறேன். அதெல்லாம் எதுவும் வேண்டாம். எனக்கு 3 முழம் பூ வாங்கி கொடுங்க போதும். பூ? ம். பூ தானே? ஒரு 2 செகண்ட் கண்ணை மூடு. ஆ. நான் போய் பூ வாங்கிட்டு வந்துடுறேன். ம். கண்ணை மூடிட்டே தான் இருக்கணும். ம். ஓகே? ம். பூவோட வரேன். அப்பா, வச்சு விடவா? ம். இப்பதான் அழகா இருக்கு. ச்சே. சரி, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? அதுக்குள்ளே வா. எனக்கும் இருக்கணும் தான் ஆசை, ஆனா லேட் ஆயிடுமே. திரும்ப இன்னொரு நாள் பார்க்கலாம். அப்போ நம்ம காதல மிச்சம் வைக்கலாம்னு சொல்ற. ம். துர்கா, நீ என்ன இங்க? நீ பண்ற அசிங்கத்தெல்லாம் பார்க்க தான் வந்த. எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஒண்ணு விடாம எல்லாத்தையும் அப்பா அம்மா கிட்ட சொல்றேனா இல்லையான்னு மட்டும் பாரு. ஏய் துர்கா, தொடாத விடு. துர்கா, துர்கா, முட்டாள்தனமா எதுவும் பண்ணிடாத துர்கா. உனக்கு எதுவும் தெரியாது. எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாத்தையும் நான் நேர்ல பார்த்ததை தான் போய் சொல்ல போறேன். அப்பா அம்மா கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஏய் சீ விடு. சொன்னா கேளுடி. பிடிக்கல. உன்னை பார்த்தாலே அசிங்கமா அருவருப்பா இருக்கு. சீ போ, என்ன விடு. துர்கா, துர்கா, ஐயோ, துர்கா. துர்கா, துர்கா, ஒரு நிமிஷம் நில்லு. துர்கா, ஒரு நிமிஷம் நில்லு. இந்த ஃபைலை கொடுத்துருங்க. ஓகே மேடம்.
சொல்லுக்கா. துர்கா என்னைய சுந்தரியும் உன்னை கோவில்ல பாத்துட்டா. பார்த்தது மட்டும் இல்லாம இப்ப அம்மா கிட்ட போய் சொல்றேன்னு போயிட்டா. என்னக்கா சொல்ற? பயமா இருக்கு சக்தி. இருக்கா, நான் உடனே வரேன். துர்கா, துர்கா ஒரு நிமிஷம் நில்லு. அம்மா அம்மா. என்னடி இப்பதான் காலேஜ் முடிச்சிட்டு வரியா? ஆமாமா, ரொம்ப டயர்டா இருக்கு, பசிக்குது வேற. ஏதாவது சாப்பிட கொடு. ஒரு 5 நிமிஷம் உட்காரு, மேல போய் துணியை காய போட்டு வரேன். 5 நிமிஷம் டி. அம்மா சக்தி அக்கா. ஹலோ, சொல்லுக்கா. அனு, நீ இப்ப எங்க இருக்க? இப்பதாக்கா வீட்டுக்கு வந்தேன். துர்கா வீட்டுக்கு வந்துட்டாளா? அவளுக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவ்ல, வீட்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். வீட்ல இருக்காளா? நல்ல பாரு, அவங்க இருக்க மாட்டா. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சுக்கா? பக்கத்துல அம்மா அப்பா யாராவது இருக்காங்களா? யாரும் இல்லக்கா. என்னாச்சு? என்னதான் பிரச்சனை? சுந்தர அக்காவும் கோயில்ல பேசுறது துர்கா பாத்துட்டா. அவளுக்கு சுந்தரம் அக்காவும் காதலிக்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு. துர்கா கோயில்ல பார்த்த எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்ல போறேன்னு அக்கா கிட்ட சொல்லி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கா. இங்க பாருனு, அவளை எப்படியாவது வீட்டுக்கு வராம தடுத்து நிறுத்து. சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே. என்ன பண்றது? அக்கா, ஒரு கேவலமான ஜென்மத்தை பத்தி அம்மா கிட்ட சொல்லணும். நீயும் வா போலாம். கத்தாதடி, கொஞ்சம் அமைதியா இரு. அமைதியா இருக்கறதா? அக்கா, மீனாட்சி அக்கா இருக்குல, சீ, அவளை அக்கான்னு சொல்றதுக்கு எனக்கு கேவலமா இருக்கு. நான் போய் அம்மா கிட்ட சொல்றேன். என்னக்கா? அம்மா கிட்ட சொல்ல வேணாம், அக்கா பாவம். அக்கா, அப்போ உனக்கும் தெரியுமா? சீ. அக்கா, அக்கா. அக்கா, அப்பாவும் அம்மாவும் நம்மள எவ்வளவு ஒழுக்கமா வளர்த்தாங்க. அக்கா, நமக்கு மானமும் மரியாதை தான் முக்கியம்னு அம்மா சொல்லி சொல்லி தானக்கா வளர்த்தாங்க. ஆனா நம்மள எல்லாரும் கேவலமா பாக்குற மாதிரி ஒண்ணு நடந்துடுச்சுக்கா. அந்த மீனாட்சி அக்கா இருக்கால, அவ செஞ்ச வேலைய பார்த்தா எனக்கு அப்படியே உடம்புல பத்திட்டு வருதுக்கா. அவ செஞ்சத சொல்றதுக்கு எனக்கு நாக்கெல்லாம் கூசுது. எவ்வளவு பெரிய அசிங்கத்தை செஞ்சு வச்சிருக்கா தெரியுமா? வந்திருக்கு பாரு, ஒழுக்கம் கெட்டது. ஏய், என்னடி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ வேறக்கா, எனக்கு அம்மாவை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு இது மேல நான் பாசம் வச்சிருந்தேன்க்கா. பொண்ணு நான் மீனாட்சி மாதிரி இருக்கணும்னு ஒவ்வொரு தடவையும் அம்மா நமக்கு சொல்லி சொல்லி தானக்கா வளர்த்தாங்க. ஆனா இது ரொம்ப கேவலமான ஜென்மம்னு அம்மாக்கு இன்னும் தெரியாதுக்கா. இந்த மானகெட்ட ஜென்மம் அப்பா அம்மாவை, கௌதம் மாமாவை, நம்ம எல்லாரையும் ஏமாத்திடுச்சுக்கா.
இது யார் கூட சுத்தது தெரியுமா? ச்சே, சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. அந்த சுந்தர் கூட சுத்ததுக்கா. எனக்கு அப்படியே இந்த கொலை செய்யணும் போல இருக்கு. இத பாக்குறதே பாவம். ச்சே. சொல்றேன், இப்பவே இத பத்தி அம்மா கிட்ட நான் சொல்றேன். அக்கா விடுங்கக்கா. இந்த மானக்கெட்டத பத்தி அம்மா கிட்ட நான் இப்பவே சொல்லி ஆகணும். துர்கா நான் சொல்றத கொஞ்சம் கேளு. துர்கா நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல துர்கா. அக்கா உனக்கு தெரியாதுக்கா, அவங்க ரெண்டு பேரும் என் கண்ணால பார்த்தேன். ச்சே. அம்மா கிட்ட போய் நான் சொல்லதான் போறேன். துர்கா அக்கா அதுக்காக சப்போர்ட் பண்ணாதக்கா, நான் போய் சொல்லணும். துர்கா நான் சொல்றது கேப்பியா கேட்க மாட்டியா? அக்கா கேக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல, நான் போய் சொல்றேன். ஐயோ துர்கா, அம்மா மேலதான் இருக்காங்க, போய் சொல்லு. போடி போய் சொல்லு. துர்கா, ஏய் சீ, நீ என்ன தொடாத. நான் இப்பவே போய் அம்மா கிட்ட சொல்றேன். ஏய் நில்றி. ஒண்ணு மட்டும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த விஷயத்தை நீ போய் சொன்னா அப்பா அம்மா உயிரோடவே இருக்க மாட்டாங்க. ஏன் நின்னுட்ட? போய் சொல்லு போ. தூக்கு போட்டு செத்துருவாங்க. சொல்லி அவங்க சாகடி. இங்க பாரு, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற வயசு உனக்கு கிடையாது. முதல்ல அத நீ புரிஞ்சுக்கோ. கொஞ்சம் பொறுமையா இரு, கொஞ்சம் கொஞ்சமா உனக்கே புரியும். அதான் இவ கேவலமானவன் புரிஞ்சு போச்சுல. இந்த முகத்தை பார்த்து இனிமே நான் இந்த வீட்ல எப்படி இருப்பேன்? ஏய் அக்கா போய் என்னடி இப்படி எல்லாம் பேசுற? அப்போ இது பண்ற தப்பெல்லாம் அப்பா அம்மா கிட்ட சொல்லாம மறைக்க சொல்றியா? ஏய் போ, போய் சொல்றே போ. நீ அவங்க சாகடிக்க முடிவு பண்ணிட்டல, போய் சொல்லு போ. வேண்டாம் சக்தி, வேண்டாம். இங்க பார், நீ கொஞ்ச நாள் வாயை திறக்காம அமைதியா இரு. உனக்கு எல்லாத்தையும் நான் அப்புறமா சொல்றேன். நான் அமைதியா இருக்கணும்னா நான் சொல்றதை இது கேட்கணும். கேக்குமா? கேப்பா, நீ சொல்லு. கௌதம் மாமாவை ஏமாத்தாம அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும். இது செஞ்சுக்குமா? இனிமே இந்த போன் இல்ல, நீ எந்த போனையும் யூஸ் பண்ண கூடாது. அவன் கிட்ட பேசவே கூடாது. இன்னொரு தடவை அவனை பார்க்க ட்ரை பண்ணாலும் பேச ட்ரை பண்ணாலும் அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அப்பா அம்மா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லியே தீருவேன். என்னடி அங்க ஒரே சத்தமா இருக்கு? அனு, துர்கா உள்ள கூட்டிட்டு போ. நான் எதுக்கு உள்ள போனோம்? அனு, துர்கா கூட்டிட்டு போ. உள்ள போ. சிஸ்டர், என்னுடைய டெரரை இப்பவே ஸ்டார்ட் பண்ணட்டுமா? முதல்ல வீட்டுக்குள்ள வா. சரி. டேய், இனிமே இந்த வீட்டு வாசப்படியை மிதிச்ச உன்னை கொன்னுடுவேன். மிதிச்சா தானே? இப்ப பாரு. ஓ, ஓ. இவனா? இத பாரு, உன் சேட்டையெல்லாம் இங்க வச்சுக்காத, பார்த்து நடந்துக்க. சிஸ்டர், நீ என்ன பண்ற? சூடா ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வர்றேன். நான் மாமா கூட பேசி ரொம்ப நாளாச்சு. நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே. எப்படி இருக்கீங்க? சீ, நீ எதுக்குடா இங்க வந்த? என்ன மாமா அது? எப்ப வந்தான்னு கேட்காம ஏன் வந்தான்னு கேக்குறீங்க? நல்லவங்க வந்தா எப்ப வந்தீங்கன்னு கேப்போம். திருடன் வந்தா ஏன் வந்த, எதுக்கு வந்தன்னு தானே கேப்போம்.
சுபத்ரா அங்க இருக்கிற பாத்திர பண்டம் எல்லாம் எடுத்து பத்திரமா வை. ஐயோ மாமா, நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்ல மாமா. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த வீட்டை விட்டு போகும்போது இதே இடத்துல உட்கார்ந்து தான் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்பவும் இதே இடத்துல உட்கார்ந்து தான் பேப்பர் படிச்சுட்டு இருக்கீங்க. பேப்பரும் அதே பேப்பரா மாமா? டேய், இந்த குசும்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். சரி, என்ன மாமா நீங்க உங்ககிட்ட பண்ணாம நான் வேற யாருகிட்ட பண்ண முடியும்? ஆமா மாமா, எப்பயுமே நீங்க வீட்ல தானே இருக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு காலையிலேயே எந்திரிச்சு மேக்கப் ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு வேஸ்டா உட்கார்ந்துட்டேன்? திமிரா பேசுன செவிலு பிஞ்சிரும். அது ஏற்கனவே பிஞ்ச மாதிரி தானே இருக்கு. எத்தனை தடவை பிச்சு போடுவீங்க? என்ன மாமா நீங்க? இந்தா. தேங்க்யூ சிஸ்டர். அப்புறம் சிஸ்டர் இம்மிடியட்டா டிஃபனை ரெடி பண்ணி வையே. ச்சே, இவன் எதுக்கு இங்க வந்தான்? என்ன பார்க்க வந்திருக்காரு? டேய், நீ எப்ப கிளம்ப போற? ஐயய்ய, என்ன மாமா அது? எத்தனை நாள் இருப்பேன்னு கேட்காம எப்ப கிளம்புறேன்னு கேக்குறீங்க? என்னது சிஸ்டர், மாமாவுக்கு விருந்து உபசரிப்ப பத்தி எல்லாம் நீ எதுவுமே சொல்லி கொடுக்கலையா? இதோ பாருங்க மாமா, சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தா விருந்து வச்சு உபசரிச்சு கொஞ்ச நாள் தங்க வச்சு அதுக்கப்புறம் தான் அனுப்பணும். அப்ப கூட அதை யோசிச்சு தான் செய்யணும். இத கூட தெரிஞ்சு வச்சுக்காம இத்தனை நாள வேஸ்ட் பண்ணிட்டீங்களே. டேய், அது சொந்தக்காரங்களுக்குடா, உன்ன மாதிரி கடன்காரங்களுக்கு இல்ல. ஏண்டா, உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரும்போது வந்த தல தீபாவளிக்கு திரும்பி போயிடுறேன்னு சொன்ன. 25 வருஷம் கூட இருந்து கழுத்தறுத்துட்டு 2 வருஷம் முன்னால தானே போனேன். இப்ப திரும்பவும் வந்துட்டேன். நான் வர்றது இருக்கட்டும், இப்ப யார் வர்றது? ஆஹா, சின்ன மாப்ள. ஆஹா, எப்படி இருக்கிற மாப்ள? ஐயோ, என்ன மாப்ள இப்படி இழைச்சு போயிட்ட? மாமா ஒரு பெரிய அரசியல்வாதியாகி முதல் வேலையா உன்னை ஹீரோவா வச்சு படம் எடுக்கலாம்னு இருந்தேன். நீ இப்படி இழைச்சு போயிட்ட. படத்துக்கு டைட்டில் பேர் கூட வச்சுட்டேன், காலா. காலாலே எட்டி மிதிப்பாங்க. அது சூப்பர் ஸ்டாரோட அடுத்த படத்தோட பேர். ஓஹோ, நான் ஆந்திராவிலே செட்டில் ஆனதுனால அப்டேட் ஆகாம போயிட்டேன். இனி அப்டேட் ஆயிடுறேன். சரி, எப்ப கிளம்புறீங்க? அது எப்படி மாப்ள, அப்பாவும் புள்ளையும் ஒரே மாதிரி கேள்வி கேக்குறீங்க? அதெல்லாம் அப்படிதான் கேட்போம். அப்புறம் தயவு செஞ்சு யாருக்கும் முத்தம்லாம் கொடுத்துறாங்க. ஏன்? செத்துருவாங்க. ஆமா, நீ என்ன கோயிலுக்கா போயிட்டு வர? எப்படி மாமா கண்டுபிடிச்ச? நீ வச்சிருக்கிற பொட்டே சொல்லுதே. பண்ணிட்டாரு. ஆமா, கோயிலுக்கு தனியாவா போயிட்டு வர்ற? இல்லையா, கோயில செம்ம கூட்டம். மழுப்பாத. நான் கேட்டது அது இல்ல, உன் ஆளோட தானே போயிட்டு வந்த. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா. வயசு பையன் கோயிலுக்கு போறானா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். யார் அந்த பொண்ணு? சும்மா சொல்லு மாப்ள. நீ எதுக்கும் பயப்படாத, மாமா நான் இருக்கேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்கிறேன். சிவா வந்துட்டான். ஆஹா, சிவா என் செல்ல பெரிய மாப்பிள வந்துட்டானா? அவனை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. தயவு செஞ்சு நான் வந்திருக்கிறத யாரும் அவங்கிட்ட சொல்லாதீங்க. அவனுக்கு நான் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். அவன் அப்படியே ஆனந்த கண்ணீர் விட போறான் பாருங்க. சின்ன மாப்பிள, தயவு செஞ்சு நீயும் விளையாட்டுத்தனமா எதுவும் சொல்லிடாத, நான் ஒளிச்சுக்கிறேன். ஐயோ மாமா, மண்ணாங்கட்டி அடிச்சு புட்டு மாமாவா? என்ன மாப்பிள இப்படி அடிச்சு புட்ட? பின்ன சின்ன பசங்க மாதிரி இப்படி பண்ணா அடிக்காம வேற என்ன பண்ணுவாங்க? நீ சின்ன பையனா இருக்கும் போது நான் இப்படி பண்ணா நீ ஓடி வந்து என்ன கட்டி பிடிச்சுக்குவ. அந்த ஞாபகம் உனக்கு வரும்னு நினைச்சுதான் நான் இப்படி பண்ணேன். அதுக்காக இப்ப வந்து கட்டி பிடிக்க சொல்றியா? அதுக்கேப்ப கையை இப்படி திருப்பி கொண்டு வர்ற. நீ ஆபீஸ்ல இருந்து ரொம்ப டயர்டா வந்திருப்ப. நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாயிடும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுங்கிறது எங்களுக்கும் தெரியும். நீங்க போங்க. மாம்ஸ், முத்தம்லாம் எனக்கு மட்டும் தானா? அவனுக்கு கிடையாதா? கொஞ்சம் சும்மா இருப்பா. சத்தம் கொடுத்ததுக்கே மூஞ்ச இப்படி பண்ணிட்டான்னு. முத்தம் கொடுத்திருந்தா மூஞ்ச கிழிச்சிருப்பான். ஐயோ, என்ன இப்படி அடிக்கிறானுங்க? டேய், உன் கோமாளிதனத்தெல்லாம் மூட்டை கட்டிட்டு ஒழுங்கா இருக்கிற வழிய பாரு. பசங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க. இதோ வந்துகிட்டு இருக்கு. எங்க போறீங்க மாமா? லாஃபிங் கிளப்புக்கு போயிட்டு. லாஃபிங் கிளப்னா அதானே. காசை கட்டி சிரிக்க போறாங்க.
டைமிங்ல நல்ல ஜோக்கு சொன்னா எல்லாருமே சிரிச்சிட்டு போறாங்க. அதுக்கு போய் நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இத பாரு, உன்னை நம்பி நான் எவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன். நீ கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம காமெடி பண்ணிட்டு இருக்க. நான் ஒரு டெரர் வில்லங்கிற விஷயம் யாருக்கும் வெளியில தெரிஞ்சிட கூடாது. தெரிஞ்சா டவுட் வந்துரும். இந்த விஷயத்த காமெடியா டீல் பண்ணா யாருக்குமே டவுட் வராது. நீ காமெடியா பண்ணுவியோ சீரியஸா பண்ணுவியோ தெரியாது. சுந்தர் யார் பின்னாடி சுத்துறான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அவ்வளவுதான். அவ்வளவுதானே சிஸ்டர், பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கல்ல, அதை சிறப்பா செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. நீ போய் முதல்ல டிஃபனை சீக்கிரம் செய். திங்கிறதுலே இரு. சிஸ்டர், இந்த டிஃபன் முடிஞ்ச உடனே வழக்கம் போல பாதாம் பால்லாம் கொடுப்பல்ல? ஓகே. பெரிய மாப்பிள்ள அடிச்சது என்ன வலி வலிக்குது. டேய் கணபதி, என்ன வலிச்சாலும் ஏசி ரூமு சாப்பாடு இத விட்டுறவே கூடாது. சிஸ்டர் நம்மள ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்குது. இந்த தடவை செவுத்துல அடிச்ச சுண்ணாம்பு மாதிரி உதிர்ந்துட கூடாது. டிஸ்டம்பர் மாதிரி அப்படியே பச்சக்கன்னு ஒட்டிக்கணும். இப்ப காஃபியை குடிப்போம், அப்புறம் டிஃபனுக்கு ரெடி ஆகும்.